வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு அன்யூஷுவல் நெகட்டிவ் மூவ்மெண்ட்ல ட்ரேட் ஆகி கடைசியில க்ளோசிங்ல பார்த்தோம்னா 103 புள்ளிகள் குறைந்து 22,049 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 880, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட 1207. ஸோ மார்க்கெட் பிரெத்தை பார்க்கும் பொழுது நெகட்டிவ் சென்டிமெண்ட் இன் த பிராடர் மார்க்கெட். அதுபோல மிட் கேப்பும் மார்ஜினல் லோவர் பை 0.49%, ஸ்மால் கேப்பும் டிக்ளைன் பை 0.28%, வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் ஒரு 2.08% ஏறி இருக்கு. ஸோ இன்க்ரீஸ் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த தினம் துறைகளை பார்க்கும் பொழுது மீடியா தான் ஒன்லி மேஜர் செக்டர் க்ளோஸ் பாசிட்டிவ்லி. பாக்கி பார்த்தீங்கன்னா FMCG, ஃபினான்சியல் சர்வீசஸ், ஃபார்மா, எனர்ஜி எல்லாமே டாப் லூசர்ஸ் டுடே. இன்றைய தினம் ஏரிய பங்குகள்னு பார்த்தோம்னாக்க பாரதி ஏர்டெல், பவர் கிரிட், பஜாஜ் ஆட்டோ, LTI மெயின்ட்ரி, ஹிண்டால்கோ, இன்ஃபோசிஸ், LNT, HDFC லைஃப் இவையெல்லாம் ஏரிய பங்குகள். நிப்டி 50ல இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னா அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், டைட்டன், நெஸ்லே டாப் லூசர்ஸ் டுடே. மேலும் சந்தைகளை பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் இன்றைய தினம் மார்க்கெட்ல ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் கொடுத்ததுன்னு சொல்லலாம். மெயினா பார்த்தோம்னாக்க ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், அதுல ஈரான் என்ன சொல்றாங்கன்னாக்க அவங்க நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணுவோங்கிற அமெரிக்கா ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. மறுபுறம் அமெரிக்காவுக்கும் சைனாக்கும் ஒரு டக் ஆஃப் வார். ஸோ இத மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு மார்க்கெட்ல திரும்பி மேல மேல வரும்பொழுது ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க ஒரு மிஸ்ஃபயர், ஒரு செல்லிங் வந்தது என்று சொல்லலாம். அதுபோல இந்தியாவுடைய க்ரூட் ஆயில் இம்போர்ட் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 16% குறைந்திருக்கிறது பில்லு. பட் இம்போர்ட் டிபெண்டன்சி பார்த்தோம்னா நியூ ஹையை இந்த மாதம் தொட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லலாம். மேலும் தங்கம் 123 ரூபாய் அதிகரித்து 72,646, வெள்ளி 70 ரூபாய் அதிகரித்து 83,569, க்ரூட் ஆயில் 70 ரூபாய் குறைந்து 6,864 மணிவாய் கொண்டிருக்கிறது. மெயினா பார்த்தோம்னாக்க உங்களுக்கு ஸோ க்ரூட் ஆயில் பிரைசஸ்ல நமக்கு இந்த அளவுக்கு நிற்கிறதுக்கு காரணம் நம்ம இந்தியாவுடைய ஃபாரஸ்ட் ரிசர்வ் பெட்டரா இருக்கிறதுனால. ஸோ ஒரு பெட்டர் நெகோசியேஷன்ல நல்ல ரேட் நம்மளால வாங்க முடியுது. அதனாலதான் எல்லா கண்ட்ரியுமே கொஞ்சம் பயந்துகிட்டு பெட்டர் ரேட்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். மெயினா என்னன்னாக்க பணம் வரும் வராது அப்படிங்கறத அந்த ஆப்ஷன்ல கண்டுபிடிக்கதான். அது போல இன்றைய தினம் நிப்டி பார்த்தோம்னா டேஸ் லோ 21,961.70, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 12.25 இருக்கும் மார்க்கெட் சாரி 1.25க்கு ஒரு ஃபால், மறுபடியும் ஒரு ஸ்லைட் ரெக்கவரி, மறுபடியும் பார்த்தோம்னா 2.25க்கு மறுபடியும் ஒரு ஃபால். அதுதான் பெருசா விழுந்தது. அதுக்கப்புறம் பெரிய ரெக்கவரி இல்ல மார்க்கெட்ல. 21,961.70 லோ, 22,326.50 ஹைன்னு சொல்லலாம். மேலும் நிப்டி ஃபியூச்சருடைய வால்யூமை பார்க்கும் பொழுது 1.35 crore வால்யூம் நடந்திருக்கு, ஹையஸ்ட் வால்யூம் டுடேன்னு சொல்லலாம். அது போல பாரதி ஏர்டெல் இன்னைக்கு ஏறினதுக்கு காரணம் பார்த்தோம்னாக்க அந்த கம்பெனியுடைய 5G யூசர்ஸ் பாத்தீங்கன்னா 7.9 மில்லியன் மார்க் இந்த ஆந்திர பிரதேஷ்ல தொட்டிருக்காங்க. ஏர்டெல் இஸ் ஹோல்டிங் 70% ஈக்விட்டி ஸ்டேக். அதே மாதிரி இந்த பாரதி எக்ஸாகாம் அதுவும் 25% லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல இருந்து ஏறிட்டு இருக்கு. அதுவும் ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லலாம். அதுபோல ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்ல பார்க்கும் பொழுது மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்ல ஆஃப்டர் கிராஸ் ரிஃபைனிங் மார்ஜின்ஸ் பாத்தீங்கன்னா திரும்பி மறுபடியும் ரீபவுண்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால அந்த மாதிரியான ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸுக்கு இது ஒரு பெட்டர் ஒரு இன்புட்டாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல குளோபல் மார்க்கெட்ல யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ஓபன் பண்ணும்பொழுது ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் ஓபன் ஆச்சு. பட் க்ரூட் ஆயில் தினம் 2 வீக் லோவை தொட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மெயினா டாலர் இண்டெக்ஸ் தான் நமக்கு ஒரு சற்று அழுத்தத்தை சந்தைகளில் கொடுக்கிறது என்று சொல்லலாம். மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் எகைன் ரிமைன் வீக்காக தான் இருக்கிறது. ஸோ கிளஸ்டர் சப்போர்ட்னு பார்க்கும் பொழுது நியர் திஸ் லெவல் இந்த 22,000 தான். ஸோ இந்த 22,000ல ஒரு அப்சைடு பவுன்ஸ் மறுபடியும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு ஃப்ரம் த லோ இந்த கமிங் டேஸ்ல. அது 22,260 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நாளைய தினமும் வாலட்டைல் டேயாக தான் இருக்கக்கூடும். நண்பர்களே, நாளைய தினம் நமக்கு ஓட்டு இருக்கு. எல்லோரும் ஓட்டு போடுங்க. நம்மளுடைய ஓட்டு சதவீதம்
90% மேல் அதிகரிக்க வேண்டும். அதனால உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு உதவி செய்யுங்கள், வயதானவர்களுக்கு உதவி சொல்லுங்கள், எல்லாரையும் ஓட்டு போட சொல்லுங்க. அவங்க எதுலையாவது ஒரு இதுல ஓட்டு போடட்டும், ஆனால் ஓட்டு போட வேண்டும். அப்பொழுதுதான் நமது பொருளாதாரம் இன்னும் ஸ்ட்ரெங்க் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே. தேங்க்யூ.